ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உள்ள வாழ்த்துக்கள் உங்களுக்கு சமாதானம் உண்டாகட்டும். இன்றைய நாளிலும் அவருடைய வார்த்தை கொண்டு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் நல்லவர். இந்த வார்த்தை கூட அவருடைய வாழ்க்கையில பெரிய மாற்றங்களை நல்ல ஒரு தெளிவை தேவனுடைய வாழ்க்கையில் கொண்டு பண்ணுவார். இன்றைய நாளிலும் பரிசுத்தம் என்பதை குறித்து, பரிசுத்தம் என்றால் என்ன, பரிசுத்தமாகுதல் என்று சொல்லி சொன்னால் என்ன என்பதை குறித்து நான் உங்களுக்கு பகிர்ந்து கொள்கிறேன். பரிசுத்தம் என்றால் என்ன, பரிசுத்தமாகுதல் என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து ஒரு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வசனத்துக்கு, இந்த வார்த்தைக்கு மிக முக்கியமாக எடுத்துக்கொண்ட வசனம் வெளிப்படுத்தின விசேஷத்திலே 22வது அதிகாரத்தில் வெளிப்படுத்தின விசேஷம் 22வது அதிகாரம் இன்னொரு நீங்க பார்க்கலாம். அந்த வசனத்தை வெளிப்படுத்தல் 22:11 வசனம் எப்படி சொல்லுது? வெளிப்படுத்தல் 22:11 அநியாயம் செய்கிறவன் இன்னும் அநியாயம் செய்யட்டும், அசுத்தமாயிருக்கிறவன் இன்னும் அசுத்தமா இருக்கட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும், பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும். பிரியமானதோட பிள்ளைகளே, பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாக. இந்த வசனத்தை அநேகர் பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும் என்றே வாசித்து அல்லது பிரசங்கம் பண்ணி நான் கேட்டிருக்கேன். பரிசுத்தமாகிறவன் இன்னும் பரிசுத்தம். ஆனா அந்த வசனம் அப்படி சொல்லவில்லை. பரிசுத்தம் உள்ளவன் இன்னும் பரிசுத்தமாகட்டும், நீதி உள்ளவன் இன்னும் நீதி செய்யட்டும். அது என்ன பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாகட்டும்? இந்த பரிசுத்தம் என்பதை குறித்து நாங்கள் ஆழமாய் பார்க்க போறோம். பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன, பரிசுத்தம் ஆகுதல் என்று சொன்னால் என்ன? இன்றைக்கு சபை இந்த காரியங்களை சரியா புரிந்து கொள்ளாததினாலே இதனால் இன்றைக்கு அநேக பிள்ளைகள் தேவனை விட்டு தூரமாய் போய் விடுகிறார். இந்த பரிசுத்தம் என்கிற வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. பரிசுத்தம் மிக முக்கியமான ஒன்று. ஆனால் இந்த பரிசுத்தத்தை வேதாகம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது, கிறிஸ்துவானவர் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறார், இந்த பரிசுத்தத்தை எப்படி நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் ஆகிறது, பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் ஆகட்டும் என்று வேதம் சொல்கிறது. அப்ப எப்படி ஒரு மனுஷன் பரிசுத்தம் உள்ளவன் ஆகிறான்? பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தம் ஆக வேணுமா? அதானே பரிசுத்தம் நமக்கு உள்ளவனாயிருக்கிறனே, பரிசுத்தம் உள்ளவனாக்கப்பட்டுட்டனே, ஆகவே நான் தொடர்ந்து பரிசுத்தமாக வேணுமா? இவங்களை குறித்த தெளிவை இந்த வார்த்தையிலிருந்து நான் நீங்களை கற்றுக்கொள்ள போறோம். பிரியமானவர்களே, இது மிக முக்கியமான ஒரு வார்த்தை. இந்த பரிசுத்தம் என்கிறதான வார்த்தையை பிசாசானவர், நான் நம்புகிறேன், பிசாசானவர் இதை தவறாய் புரிந்து கொள்ள, சபைகள் இதை சரியா புரிந்து கொள்ளாதனாலே இந்த வார்த்தையை வைத்தே தேவனுடைய பிள்ளைகளை தேவனை விட்டு தூரப்படுத்துகிறார். பரிசுத்தம் என்கிற இந்த வார்த்தையை வைத்து தேவனுடைய பிள்ளைகள் தேவனை கிட்டி சேர முடியாத அளவுக்கு தேவனை தூரப்படுத்துகிறார். அநேகர் பரிசுத்தத்தை குறித்து அறிதல் இல்லாதனாலே, அல்ல பரிசுத்தத்தை குறித்து போதிக்கிற விதம் தவறா இருக்கிறதுனால, அந்த பரிசுத்தம் என்கிற செய்தியை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகள் தங்களுடைய வாழ்க்கையில குற்ற உணர்வுக்குள்ளாகி, குற்ற மனச்சாட்சியிலே குத்தப்பட்டு, அல்ல தங்களை குறித்து தேவனை குறித்து ஒரு தவறான புரிதல் உள்ளே வந்து வாழ்க்கையை தொடர்ந்து தொடர்ந்து தேவனை விட்டு தூரமாய் போகிறார். ஆகவே இந்த பரிசுத்தம் என்னால் என்ன என்பதை குறித்து நான் நீங்கள் பார்க்க போறோம். இதனுடைய முதலாவது கிரேக்க எபிரேய மொழி அதனுடைய அர்த்தங்களை சொல்லி இன்னைக்கு தேவன் இதை குறித்து எப்படி சொல்லுகிறார், வேதாகமும் நமக்கு எப்படி கற்றுக் கொடுக்கிறது என்பதை பரிசுத்த வல்லடத்திலோடு உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். இந்த வார்த்தை நிச்சயமா ஒரு வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒரு வார்த்தை. அதாவது எபிரேய மொழியில ஹாதோஸ் சொல்லுவாங்க. ஹாதோஸ் என்று சொல்லப்படுகிறது. ஒரு அர்த்தம் வந்து சுத்தப்படுத்தல், தனித்துவப்படுத்துதல், பிரித்து வைக்குதல், தேவனுக்காக பிரித்து வைக்குதல். கிரீக்கில பார்த்தோம்னு சொல்லிச்சுன்னா ஹகியோஸ், அது ஒருவரை ஒரு பொருளை தேவனுக்கென்று ஒதுக்கி சுத்தமாக்கி தனித்துவப்படுத்தி வைக்கிறது என்பதை குறிக்கிறது. தேவன் உண்மையாகவே நம்முடைய வாழ்க்கையை வேறு பிரித்தெடுத்திருக்கிறார். அந்த வேதம் நமக்கு சொல்கிறது, நீங்கள் உலகத்தார் அல்ல, இயேசு எப்படி இருக்கிறார் அப்படியே நம்முடைய வாழ்க்கையை மறுபடுத்தி இருக்கிறார். ஆனால் இந்த பரிசுத்தம் என்கிற காரியத்தை வைத்துக்கொண்டு இன்னைக்கு அநேகர் கர்த்தரை விட்டு தூர போகிற அளவுக்கு இதை எப்படி தவறாய் புரிந்து கொள்கிறார்கள் என்பதை நாம் நீங்களும் சற்று இந்த வார்த்தையிலிருந்து கவனிக்க போறோம். உண்மையாக பரிசுத்தம் என்பது தனித்துவமான ஒன்று. நான் புரிந்து ஒரு காரியத்தை நான் விளக்க விரும்புகிறேன். பரிசுத்த வேதாகமத்தை பரிசுத்த வேதாகம் என்றுதான் சொல்வாங்க. பரிசுத்த வேதாகம். இதனால் அதனுடைய அர்த்தம் என்ன? இது பாவம் செய்யவில்லை என்பதனால பரிசுத்த வேதாகம் என்று சொல்லவில்லை. இதனுடைய உண்மையான பொருள் வந்து, இந்த பரிசுத்த வேதாகம் என்று சொல்வதற்கான காரணம் இது பாவம் செய்யவில்லை என்பதனால் அல்ல. இந்த உலகத்திலே எவ்வளவுதான் புத்தகங்கள் இருந்தாலும், அல்ல இந்த வேதாகமத்தை படித்து ஏராளமான புத்தகங்களை ஒரு மனுஷன் எழுதியிருந்தாலும், உலகத்திலே ஏராளமான புத்தகங்கள் வருவதற்கு இந்த வேதாகம காரணமா இருந்தாலும், ஏராளமான புத்தகங்கள் இருந்தாலும்
இந்த பரிசுத்த வேதாகமத்துக்கு நிகரான ஒன்று எதுவுமே இல்லை. தேவனுடைய பரிசுத்த வேதாகமம் சொல்ல காரணம் இதற்கு நிகரானது இல்லை, இது கொப்பானது இல்லை. தேவன் பரிசுத்தர் சொல்ல காரணம் அவருக்கு நிகரானது யாரும். நான் எப்படி தேவன் தன்னை குறித்து சொல்லுகிறார், எப்படி நான் பரிசுத்தமா இருக்கிறேனோ அவருக்கு ஒப்பாக யாரும் இல்லை. அவர் பெரியவர், சிறந்தவர், அவருக்கு நிகராக யாரும் இல்லை. அதே போல நம்மை பார்த்து சொல்லுகிறார், இந்த உலகத்திலே அவருடைய பிள்ளைகளாய் ராஜாக்களை நம்ம வைத்திருக்கிறார். இந்த உலகத்திலே நமக்கு ஒப்பானவர்கள் யாரும் இல்லை. அவர் நம்முடைய அப்பா, நம்முடைய பிள்ளைகள். அவர் ராஜாதி ராஜா, ராஜாக்களுக்கெல்லாம் ராஜா. இந்த உலகத்திலே நம்மை ராஜாவை வைத்திருக்கிறார். ஆகவே இப்படிப்பட்ட ஒரு மனநிலையிலே இந்த உலகத்தோடு ஒத்து போற வாழ்க்கையை விட்டு நீங்க உங்களை குறித்து தேவனோடு உங்களை ஒப்பிட்டு, அதாவது தேவனுடைய பிள்ளை, நான் தேவரகமானவன், நான் கிறிஸ்துவுக்குள் வாழுகிறேன், நான் கிறிஸ்துவின் தன்மையுடையவன், இப்படி கிறிஸ்துவின் சிந்தையிலே பெருகி வாழுகிற ஒரு வாழ்க்கை குறித்து சொல்கிறார். தனித்துவப்படுத்தப்பட்டதான வாழ்க்கை, பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை, மகிமை நிறைந்ததான கிறிஸ்துவின் சிந்தையிலே வளர்கிறதான வாழ்க்கை. பரிசுத்த வேதாகமத்துக்கு இணையான புத்தகம் ஒன்றுமில்லை. ஆண்டவர் பார்த்து சொல்ற, படைப்புகளிலே சிறந்த சிருஷ்டி உங்களை ஜெனிப்பித்திருக்கிற நீங்க விசேஷித்தவர்கள். நம்மை விசேஷித்தவர்களை பார்க்கிறார். அந்த பார்வை சொல்லுகிறார், நான் பரிசுத்தா இருக்கிறது போல நீங்களும் பரிசுத்தனை இருங்கள், அந்த மனநிலை வாழுங்கள். ஆகவே இந்த பரிசுத்தத்தை குறித்து இன்னைக்கு பல விசுவாசிகள் குழம்புவதற்கான முக்கியமான காரணம் பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை புரியாது. நல்ல போதனைகள் அவர்களை புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு போதிக்கப்படுகிறதுனால இன்றைக்கு ஜனங்கள் குழம்பி விடுகிறார்கள். பரிசுத்தத்தை குறித்துதான ஒரு தவறான எண்ணமுடைய சிந்தனையில் அரணை கட்டப்படுகிறது. பிசாசு பெரிய தந்திரத்தை செய்கிறார். என்ன தெரியுமா? பரிசுத்தம் இல்லை, உனக்கு பரிசுத்தம் இல்லை, ஆகவே தேவனை நேசிக்க மாட்டான், தேவனத்தில் நீ செல்ல முடியாது, தேவனை ஆசீர்வதிக்க முடியாது, தேவனை பாதுகாக்க முடியாது. இது ஒரு சரியான வார்த்தை போல இன்னைக்கு அநேகர் எடுத்துக்கொண்டார். இந்த நாள் பரிசுத்தத்தை குறித்து மிகவும் எல்லா காரியங்களையும் பார்க்கணும். பரிசுத்தம் என்று சொல்லி சரியாக புரியாததுனால அநேகர் இதை ஒரு அபாயகரமான ஆபத்தான சட்ட கோடாக அல்ல ஆபத்தான ஒரு சட்ட போதனையாக மக்கள் மத்தியிலே கொண்டு வந்து ஒரு விதமான பயத்தை உள்ளே வைத்து விட்டார். பரிசுத்தம் என்று சொல்லி தவறான புரிதல். வேதாகமம் பரிசுத்தத்தை பற்றி என்ன சொல்லுகிறது என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போறோம். வேதாகமத்திலே நிலையான பரிசுத்தம், நடைத்த பரிசுத்தம் என்று சொல்லி காரியங்கள் உண்டு. இந்த நாளிலே 3 முக்கியமான பரிசுத்தின் நிலைகளிலே 2 காரியத்தை பார்க்க போறோம். அதற்கு முன்பதாக பரிசுத்தத்தை குறித்து ஒரு சில வரைவிலக்கணங்களை, அதோடைய காரியங்களை பார்த்துவிட்டு அதோடைய நிலையான பரிசுத்தம் என்றால் என்ன, நடைமுறை பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன என்பதை குறித்து நான் ஆழமாய் பேச போகிறேன். எனக்கு அன்பானதோட பிள்ளைகளே, இந்த 3 நிலைகளை, பரிசுத்தம் என்றால் என்ன, பரிசுத்தம் ஆகுதல் என்று சொன்னால் என்ன, இவைகளை புரிந்து கொள்ளாதனாலே சபைகள் பெரும்பாலும் நடத்தை பரிசுத்தம், நடத்தையிலே வர வேண்டிய மாற்றத்தை வைத்து இன்றைக்கு பேச ஆரம்பித்து விட்டது. பரிசுத்தம் என்று சொன்னால் நம்முடைய நடத்தை மாற்றமே பார்க்கிறது. இந்த நடத்தை பரிசுத்தத்தையே பேசி 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 ரட்சிப்பு என்பது நிபந்தனையாக மாற்றி இதனால் ஒரு விதமான பயத்தை கொடுத்து, நீ பரிசுத்தம் இல்லைன்னா ரட்சிப்பே இல்லைன்னு சொன்ன இடத்துல கொண்டு விட்டுட்டார். புரிந்து கொள்ளுங்கள், இது ஆவிக்குரியதான ஒரு சட்டக்கேடு, லீகலிசம். பரிசுத்தம் இல்லை என்றால் ரட்சிப்பே இல்லை, ரட்சிக்கப்படவே முடியாது என்கிற கட்டத்திலே கொண்டு வைத்துட்டார். பரிசுத்தம் இல்லைன்னு ஒரு ரட்சிப்பே கிடையாது. இல்ல 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 புரிந்து கொள்ள வேண்டும். இதனாலே ஜனங்கள் பயமுறுத்தல், ஒரு விதமான பயத்தை கொடுத்து இதை வைத்து ஜனங்களை கட்டுப்படுத்த பழகி கொள்ளார்கள். பரிசுத்தத்தை பேசுவதனால ஜனங்கள் கட்டுப்பாட்டுக்குள் இருப்பான்னு சொல்லி தவறான போதனை உள்ள கொண்டு வந்து தவறான புரிதலை கொடுத்து தேவனை குறித்து தவறான பயத்தை உள்ளத்திலே விதைத்து அவன் தைரியமா கிருபாசனத்தில் நீ போக முடியாதவர்களை பண்ணி விடுகிறார்கள். இதனால அநேக ஜனங்கள் தேவனை விட்டு தூரமை என்ன, தங்களை தாங்களே நிறுத்து, அதை தங்களை தாங்களே கணக்கிட்டு பார்த்து பரிசோதித்து பார்த்து, ஓ என்னிடத்திலே பரிசுத்தம் இல்லை, நான் பலவீனமானவன், நான் பாவி, தேவனை ஏற்றுக்கொள்ள மாட்டார், இப்படி இருக்கும் பொழுது கர்த்தருக்கு பதம் தர மாட்டார், தேவனை நேசிக்க மாட்டார்னு சொல்லி தங்களுக்குள்ளே தீர்மானித்துக் கொண்டு பூரமை ஒதுங்க பழகி கொண்டார்கள். இதற்கு காரணம் நம்முடைய போதனை. என்ன கர்மானதோட பிள்ளைகளே, இந்த தவறான போதனை என்ன சொல்கிறார் தெரியுமா? தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வது நீ எப்படி பரிசுத்தமாய் வாழுகிறது என்பதை பொறுத்து தேவனை ஏற்றுக்கொள்வார். தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வதற்கு பரிசுத்தம் முக்கியம், பரிசுத்தம் முக்கியம் என்று சொல்லுகிறார். இதை வேதாகமம் எதிர்க்கிறது. இந்த சொல்லை வேதாகமம் எதிர்க்கிறது. நாங்கள் பரிசுத்தவான்களா இருந்ததுனால தேவன் நம்ம ஏற்றுக்கொள்ளவில்லை. நாங்கள் பாவிகளா இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்தார்.
நம்முடைய நிலை மாறாமல் இருக்கும் பொழுது தேவன் நம்ம ஏற்றுக்கொண்டதனால் தான் நம்முடைய நிலை மாறுகிறது. தேவன் ஏற்றுக்கொள்ள வேண்டுமா இருந்தால் நீ பரிசுத்தமா இருந்தால் தான் தேவனை ஏற்றுக்கொள்வார் என்பது மிக தவறான வார்த்தை, மிக மிக தவறான வார்த்தை. தேவன் நம்மை ஏற்றுக்கொண்டதனால் தான் நாம் பரிசுத்தவான்களை மாறுவோம். அவர் நம்மை இருந்த வண்ணமாக அதன் இளையமாக உவமையில சொல்கிறார். அவன் வீட்டுக்கு தகப்பனிடத்திலே வரும் பொழுது ஓடி போய் அவனை கட்டி அணைத்து முத்தங்களால் அவனை நிறைத்து அவனுக்கு வஸ்திரத்தை உடுத்தி மோதிரத்தை போட்டு பாதரட்சை போட்டு வாழ்க்கையை மாற்றுகிறார். அந்த பகுதியில் ஒரு வார்த்தை சொல்லுவோம். உடனே அவனை பரிசுத்தப்படுத்தி அவனை கழுவி சுத்திகரித்ததுக்கு பிறகு ஓடி போய் பிதாவான் அவர் அணைத்துக் கொள்ளவில்லை, அவர் அணைத்து கழுவினார். என கண்மான பிள்ளைகளே, தேவன் நம்மை ஏற்றுக்கொள்கிறார். ஆகவே பாவத்தின் பயத்தை கட்டுப்பாட்டு கருவியாக பயன்படுத்தி பாவத்தை குறித்து பேசி பயமாய் பேசி கட்டுப்பாட்டு கருவியாக இந்த பரிசுத்தத்தை குறித்து ஒரு கட்டுப்பாட்டு கருவியாக பயன்படுத்தி பயம், குற்றுணர்வு, தண்டனை, நச்சம் இவைகளால் மக்களை கட்டுப்படுத்துகிறார்கள். அநேகர் சொல்லுங்க இதுதான் சரி என்று சொல்லி அநேகர் வாதாடுகிறார்கள். உண்மையான பரிசுத்தம் என்றால் என்ன என்பதை புரிந்து விட்டால் பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிற பலன், பரிசுத்தத்தில் நாளுக்கு நாள் தன்னுடைய பிள்ளைகள் வளர ஆரம்பித்து விடுவார்கள். இதை புரிந்து கொள்ள போறோம். என்ன கண்மான தன்னுடைய பிள்ளைகளே, பரிசுத்தம் இதென்ன இப்படிப்பட்டதான போதனைகள் மக்களை கட்டுப்படுத்துகிறது. பரிசுத்தம் இல்லாதவன் நீ பரிசுத்தம் இல்லை, உனக்கு ஆசீர்வாதம் இல்லை, தேவன் உன்னோடு இல்ல, நீ பரிசுத்தம் இல்லைன்னா தேவன் உன்னோடு இல்ல, இப்படியே சொல்லி 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 தேவன் இல்லை என்று நினைக்க பண்ணி விடுகிறதுனால தேவன் இல்லை என்று நம்பி விடுகிறவன் இன்னும் பூரமே போக ஆரம்பிக்கிறான். என கண்மானதோட பிள்ளைகளே, முதலாவது பரிசுத்தம் வந்ததுனால ரட்சிப்பு வரவில்லை. முதலாவது பரிசுத்தம் பின்பு ரட்சிப்பு என்று கற்பிக்கிறார்கள். இல்லை, முதலாவது வேதம் சொல்கிறது முதலாவது ரட்சிப்பு பின்புதான் பரிசுத்தம். முதலில் தேவன் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், பின்பு அவர் நம்மை மாற்றுகிறார், மறுபடுத்துகிறார். மறந்துவிடாங்க, முதலாவது தேவன் நம்மை ஏற்றுக்கொள்ளுகிறார், பின்பு அவர் நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். ஒரு சில குறிப்புகளை எடுத்து வச்சு நான் உங்களுக்கு பேசிக் கொள்கிறேன். இந்த சொல் பிரியவங்கள் சரியாக உடைய வாழ்க்கையில கடந்து வர வேண்டும் என்பதற்காக. என கண்மணந்த பிள்ளைகளை, முதல்ல தேவன் நம்ம ஏற்றுக்கொள்கிறார். ஒரு மனிதனை தேவன் ஏற்றுக்கொண்டு ரட்சிப்புக்குள்ளதான் பரிசுத்தம் இருக்கிறது, நீதி இருக்கிறது, நீதிமான எல்லாமே ரட்சிப்புகளுக்கு. ரட்சிப்பை தேவன் நமக்கு கொடுக்கிறார். ரட்சிப்பு வந்த பின்புதான் பரிசுத்தம் உண்டாகிறது. பரிசுத்தம் உண்டானதுனால ரட்சிப்பு வரவில்லை. ரட்சிப்பு என்பது பரிசுத்தத்துக்கு பிறகு வரும் அல்ல. ரட்சிப்பு வந்தால் தான் பரிசுத்தம் உண்டாகும். முதல்ல தேவன் நம்ம ஏற்றுக்கொள்கிறார். தேவன் எல்லாவற்றையும் பரிசுத்தத்தின் அடிப்படையில செய்கிறார். ஆம், பரிசுத்தத்தின் அடிப்படையில செய்கிறார். இதொரு கேள்வியை வைத்துக் கொள்ளுங்கள். எல்லாவற்றையும் தேவன் பரிசுத்தத்தின் அடிப்படையில செய்கிறார். ஆனால் இது மனிதரின் பரிசுத்தத்தின் அடிப்படையில் அல்ல, நம்முடைய வாழ்க்கை முறையினால வருகிற பரிசுத்தத்தின் அடிப்படையில் அல்ல. நம்முடைய செயல்களை வைத்து, நம்முடைய நடக்கையை வைத்து, நம்முடைய வாழ்க்கை முறை வைத்து தேவன் செய்யவில்லை. இப்படி நான் பேசுவதனால அப்ப நாங்க எப்படி வாழலாம் என்று சொல்ல வருகிறீங்களா? நற்செயல் செய்யவில்லையா? கர்த்தரை பிரியமா வாழக்கூடாதா? இல்லை இல்லை இல்லை. புரிந்து கொள்ளுங்கள். தேவன் ஒன்றை செய்வதற்கு காரணம் தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில் தான் செய்கிறார். அந்த பரிசுத்தம் உள்ளவன் பரிசுத்தமாக்கிறவன் நாங்கள் புரிந்து கொள்ள போறோம். பரிசுத்தம் என்பது தேவன் நமக்கு எல்லாவற்றையும் செய்வதற்கான ஒரு காரணம். தேவன் நம்முடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில், நம்முடைய செயல்களின் அடிப்படையில், நம்முடைய நியாயமான செயல்களால் வருகிற நான் பரிசுத்தமாகிறோம் என்று சொல்லி எண்ணிக்கொண்டிருக்கிற அதன் அடிப்படையில் தேவன் நமக்கு செய்யாமல் தேவன் தன்னுடைய பரிசுத்தத்தின் அடிப்படையில் தான் நமக்கு எல்லாவற்றையும் செய்கிறார். வேதம் சொல்லுகிறது, யாத்திராகமம் 31:13 வாசித்து பாருங்க. உங்களை பரிசுத்தப்படுத்துற கர்த்தர் நான் தான். எல்லாம் கவனிங்க, எல்லாம் கவனிங்க. அநேகர் இந்த வசனங்களை போட்டு குலைப்பு கொள்வாங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தேவனை தரிசிக்க முடியாது என்பாங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவர் தேவனை தரிசிக்க முடியாது, உண்மைதான். ஆனால் அது யாருடைய பரிசுத்தம்? நம்முடைய அந்த பரிசுத்தம், அந்த இடத்துல சொல்லப்படுகிற வார்த்தை நம்முடைய செயல்களின் பரிசுத்தத்தை குறித்து சொல்லவில்லை. அது தேவனுடைய பரிசுத்தத்தை குறித்து, பரிசுத்தத்தின் நிலையை குறித்து பேசுகிறார். நிலையான பரிசுத்தம் என்று உண்டு. பரிசுத்தம் நீங்க புரிந்துங்க. பரிசுத்தம் என்பது வேற, பரிசுத்தம் ஆகுதல் என்பது வேற. பரிசுத்தம் என்பது இந்த பூமியிலே நம்முடைய வாழ்க்கை முறையினால, நம்முடைய கிரிகளினால நாங்கள் சம்பாதிக்கிற ஒன்று கிடையாது. பரிசுத்தம் என்பது தேவன் நமக்கு இலவசமாக கொடுக்கிற ஈவு. ரோமர்கள் எழுதின நிருபத்திலே 6 அதிகாரத்திலே வாசித்து பாருங்க. பரிசுத்தமாகுதல் நமக்கு கிடைக்கிறதான பலன் அந்த இடத்துல அப்போஸ்தலன் பவுல் தெளிவா சொல்லுகிறார். வாசித்து பாருங்க, ரோமர் 6 அதிகாரத்திலே
22 வசனம், பரிசுத்தமாதல் உங்களுக்கு கிடைக்கும் பலன் கிஃப்ட். பரிசுத்தமாகிற அந்த நிலை கிஃப்டா கொடுக்கிறார். பரிசுத்தம் என்பது நாம் சம்பாதிக்கிறோம் அல்ல. பரிசுத்தம் என்பது யாருடையது? தேவனுடையது. தேவனுடையதை நம்முடைய கிரிகளினால சம்பாதிக்க முடியாது. தேவனுடையதை நாம் சம்பாதிக்கிறதல்ல, நாம் பெற்றுக்கொள்கிறோம். தேவன் நமக்கு பரிசுத்தத்தினுடைய அர்த்தத்தை திருப்பி பார்த்தீங்கன்னு சொன்னா ஏசு சொல்கிறார், அவரே தேவனால் நமக்கு பரிசுத்தமா இருக்கிறார். இயேசுதான் பரிசுத்தத்தின் மொத்தம், கிருபையின் மொத்தம், எல்லாமே கிறிஸ்துவா இருக்கிறார். ஆகியதான் லூக்கா புத்தகத்திலே பார்க்கிற மரியாளுக்கு தேவன் சொல்ற, உன்னிடத்தில் கற்பந்தரிக்கப்பட்ட தேவனுடைய பரிசுத்தம் எனப்படும். இவருடைய பரிசுத்தம் கற்பமாக இந்த பூமியிலே மாம்சமாக வெளிப்பட்டது. அவரே ரோமர் 1 கொரிந்தியர் 1 வசனத்தை வாசித்து பாருங்க. 31 அவரே தேவனால் நமக்கு ஞானம் நீதியும் பரிசுத்தமாயிட்டார். ஏற்றுதான் பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் என்பது தேவனுடையதை தேவனை விசுவாசிக்கும் பொழுது நமக்கு அவர் இலவசமாக கொடுக்கிறார். இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையை நாளுக்கு நாள் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஆரம்பிக்கும். இது பரிசுத்தம் ஆகுது. இதை குறித்து தெளிவாக எங்களோட பகிர்ந்து. இப்ப தேவன் எல்லாவற்றையும் பரிசுத்தத்தின் அடிப்படையில செயல்படுகிறார். ஆமா, பரிசுத்தத்தின் அடிப்படையில் தான் தேவன் எல்லாவற்றையும் செய்கிறார். உண்மை, தேவன் பரிசுத்தத்தின் அடிப்படை. ஆனா எந்த பரிசுத்தம்? நம்முடைய செயல்களினால் வந்த பரிசுத்தத்தை வைத்து செய்கிறாரா, அவருடைய பரிசுத்தத்தை வைத்து நமக்கு செய்கிறாரா என்று கேட்டால் அவருடைய பரிசுத்தத்தை வைத்து தான் செய்கிறார். தேவன் நம்மிடத்திலிருந்து முழு பரிசுத்தத்தை பெற்றுக் கொண்டதுக்கு பிறகு, நாம் பரிசுத்தம் பூர்ணமாய் பரிசுத்தமாய் இருக்கிறோம் என்பதற்கு பிறகு தேவன் நமக்கு ஆசீர்வாதத்தை தரவில்லை. புரிந்து கொள்ளுங்கள். தேவன் மாறாக முதலில் அவருடைய கிருபையோட இரக்கத்தோட தயவினால் நம்மை மன்னித்து நம்மை அவரிடம் முதலாவது இழுத்து ஏற்றுக்கொள்கிறார். நம்மை ஏற்றுக்கொள்கிறார். அதன் பிறகு உள்ளே பரிசுத்தாவினர் கூட நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தத்தை உண்டு பண்ணுகிறார். நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். தேவன் முதலாவது நம்ம ஏற்றுக்கொள்கிறார். தேவன் நம்மிடத்தில் பரிசுத்தம் இருந்ததுக்கு பிறகு, நான் பரிசுத்தமான மாறினதுக்கு பிறகு, அந்த பரிசுத்தம் எனக்கு இருக்கிறது என்று 100% நிச்சயத்துக்கு பிறகு தேவன் உள்ளே எனக்கு ஆசீர்வாதத்தை தரவில்லை. புரிந்து கொள்ளுங்க. வாழ்க்கை மாறினதுக்கு பிறகு இயேசு வந்தார் அல்ல, இயேசு வந்ததுனால வாழ்க்கை வந்தது. வாழ்க்கை மாறினது இயேசு வந்ததுனால வாழ்க்கை மாறினது. நமக்கு வாழ்க்கை வந்தது, வாழ்க்கை மாறினது எல்லாமே இயேசு வந்ததுனால. நம்முடைய நிலை மாறினதுனால இயேசு வரவில்லை. இயேசு வந்ததுனால நம்முடைய நிலையை மாற்றப்பட்டது. புரிந்து கொள்ள போற மிக முக்கியமான பரிசுத்தம். ஒரு முக்கியமான வார்த்தை சொல்லுங்க. பரிசுத்தம் என்பது மனிதனிடம் இருந்து தேவனுக்கு செல்லும் பயணம் அல்ல. புரிந்து கொள்ளுங்க. பரிசுத்தம் என்பது நமக்குள்ள இருந்து தேவனுக்கு போறதல்ல. பரிசுத்தம் தேவனிடம் இருந்து மனிதனுக்குள் செயல்படுகிற மாற்றம். பரிசுத்தம் தேவனிடம் இருந்து மனிதனுக்குள் செயல்படுகிற மாற்றம் அவரிடத்திலிருந்து நமக்குள்ள வருகிறது. நம்மிடத்திலே பரிசுத்தத்தை கண்டதுக்கு பிறகு, ஓ, இந்த மனுஷன் பரிசுத்தமா இருக்கிறார், ஆகவே இவன் என்ன ஆசீர்வதிக்கலாம், இவன் என்ன பாதுகாக்கலாம், ஏன்டா இவன் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறான். இல்ல இல்ல இல்ல. பரிசுத்தம் என்பது நாங்கள் சம்பாதித்ததுக்கு பிறகு தேவன் பார்த்து விட்டு, ஓ, இவன் ஆசீர்வதிக்கிறதுக்கு தகுதி உள்ளவனா இருக்கிறான், ஆகவே இவன் ஆசீர்வதிங்கள் என்று தேவன் தருகிறது அல்ல. பரிசுத்தம் தேவனுடையது. கிறிஸ்து இலவசமா நமக்கு கொடுக்கிறார். பரிசுத்தை நாம் சம்பாதிக்கிறோம் அல்ல, பரிசுத்தத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம். பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்கிறோம். இந்த பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில பெற்றுக்கொள்ளப்படுகிறது. அது எப்படி நம்முடைய வாழ்க்கையில வருகிறது? ஆனா பரிசுத்தம் ஆகுதல் சொன்னால் என்ன, அது எங்கே நடக்கிறது என்பதை குறித்து நம்மளோட தெளிவை பார்க்க விரும்புகிறேன். அதுதான் சொல்லிவிட்டேன். பரிசுத்தத்திலே 3 நிலைகளை குறித்து பேச விரும்புகிறேன். ஒன்று நிலையான பரிசுத்தம், அடுத்தது நடைமுறை பரிசுத்தம், அதில் 3வது காரியம் எதிர்கால பரிசுத்தம் அல்லது மகிமை பரிசுத்தம் என்று சொல்வார்கள். அதை குறித்து நான் பேசவில்லை. ஆனா மிக முக்கியமான காரியம் நிலையான பரிசுத்தமும் நடைமுறை பரிசுத்தம். முக்கியமான ஒன்று அவளை பார்க்க போறோம். காரணம், பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாது, உண்மை. ஆனால் பெரும்பாலான இந்த வசனத்தை பயன்படுத்தி அநேகரை அச்சத்துக்குள்ளாக, குற்ற உணர்வுக்குள்ளாக, பயத்துக்குள்ளாக தள்ளிவிடுகிறார்கள். நீ பரிசுத்தம் இல்லைன்னா ஆண்டவரை பார்க்க முடியாது, ஆண்டவரை தரிசிக்க முடியாது, ஆண்டவரத்தில் ஜெபிக்க முடியாது, ஆண்டவரை ஆசீர்வதிக்க முடியாது, ஆண்டவனுக்கு உன்னை தர மாட்டார். பரிசுத்தம் இருந்தா தான் எல்லாத்தையும் செய்வார். ஆனா இன்னும் ரட்சித்து கூட இருக்க முடியாது. ஆண்டவர் ரட்சிப்புக்குள்ள கொண்டு வர முடியாது. இந்த பாவம் பரிசுத்தம் என்கிற காரியங்களை வைத்து குழப்பிக்கும் இதோடைய பிள்ளைகள் தைரியமா இந்த இடத்தில் செல்ல முடியாது மாறி கவனித்து கொள்ளுங்க. பரிசுத்தம் இல்லாமல் ஒரு மனிதன் தேவனிடத்தில் தரிசிக்க முடியான்னு சொல்லி அது நம்முடைய நடைமுறை பரிசுத்தமாய்த்தான் இருக்குமா இருந்தால் கவனித்து கொள்ளுங்க, ஒருவர் இந்த இடத்துல போக முடியாது. பாவ மன்னிப்பு கூட ஜெபமே செய்ய முடியாது.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிக்க முடியாது என்பது உண்மையான பொருள். ஆனால் அது யாருடைய பரிசுத்தத்தை குறித்து பேசுகிறார்? நம்முடைய வாழ்க்கையின் செயல்களினால் வந்த பரிசுத்தம் அல்ல, கிறிஸ்து மேல் வைக்கிற கிறிஸ்துவை விசுவாசித்து பெற்றுக்கொள்கிற பரிசுத்தத்தை குறித்து சொல்கிறார். இயேசு கிறிஸ்துவை ரட்சகராக ஆண்டவராக ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கிறதன் மூலம் நமக்கு ஒரு பரிசுத்தம் கொடுக்கப்படுகிறது. அந்த பரிசுத்தத்தை குறித்து சொல்கிறார். காரணம், பரிசுத்தம் இல்லாம தேவனிடத்திலே போகவே முடியாதுன்னு சொல்லிட்டுன்னா, நம்மை பரிசுத்தமாக்குறவரே அவர்தான், நமக்கு பரிசுத்தத்தை கொடுக்கிறவர் அவர்தான். வேதம் சொல்லுகிறது, பரிசுத்தமாக வேண்டிய ஒவ்வொரு மனிதனும் தேவனிடத்திலே தான் வர கடவன். எபிரேயர்ல சொல்லுகிறார், தைரியமாய் கிருபாசனத்திலே வர கடவோம். நம்முடைய பலவீனங்களை நமக்கு உதவி செய்ய அவர் வல்லவராயிருக்கிறார். நம்முடைய பலவீனத்தை குறித்து அவர் குற்றப்படுத்த போறதல்ல, தைரியமா உள்ள வாங்க என்று சொல்லப்படுகிறது. பழைய பாட்டிலே நீங்க தேவனிடத்திலே போக வேண்டுமா இருந்தா வெளியான மாற்றத்தை குறித்து பேசுகிறோம். தைரியமா கிருபாசனத்தின் யாரும் போக முடியாது. ஆனால் பழைய இன்றைக்கு அநேகர் பரிசுத்தத்தை குறித்து அதிகமாக பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் தான் புரிந்து வைத்திருக்கிறார்கள். புரிந்து கொள்ளுங்கள், பரிசுத்தத்தை குறித்து பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் புரிந்து இருக்கிறதுனாலேதான் இன்னைக்கு பரிசுத்தத்தினுடைய மேன்மை இன்றைக்கு அநேகருக்கு புரிந்து கொள்ள முடியவில்லை. பரிசுத்தத்தை தரக்குறைவா நினைக்கிறார்கள். பரிசுத்தம் ஏதோ நாங்கள் பரிசுத்தத்தை காப்பாற்றுகிறோம் என்று சொல்லி எண்ணி விடுகிறார்கள். பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க, பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளுங்க. எப்படி பழைய ஏற்பாட்டின் அடிப்படையில் புரிந்திருக்கிறார்கள் தெரியுமா? பழைய ஏற்பாட்டில் எடுத்துக்கொள்ளுங்க. பரிசுத்தம் என்று சொன்ன என்னத்தை சொல்லுகிறார்? யோசுவாவை சொல்லுகிறார், இன்று உங்களை பரிசுத்தப்படுத்திக் கொள்ளுங்கள், கர்த்தர் நாளை உங்கள் நடுவில் அற்புதங்களை செய்வார். என்ன செய்தார்கள்? அதிகாலை எழுந்து எல்லாரும் முழுகி வடிவார் நல்ல புது உடுப்புகளை நல்ல வஸ்திரங்கள் உடுத்தி கொண்டு வந்து தேவனுக்கு முன்னதான் வந்து நின்றாங்க. அதான் பரிசுத்தம். பரிசுத்த வேதாமம் பழைய ஏற்பாடு காலத்திலே இருந்த ஆலயங்கள், வழிபாட்டு முறைகள் அந்த காலங்களை குறித்து சொல்லப்படுது. அது சரீர பிரகாரமான சடங்குகள். எபிரேயர் 10 அதிகாரத்தில வாசித்து பாருங்க. 10 அதிகாரம் 11 வசனம் சொல்கிறது, அங்கே பலி செலுத்த ஆசாரியனை கூட அங்கே செலுத்தப்பட்ட பலிகள் மனிதனுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யவில்லை, மனச்சாட்சியை சுத்திகரிக்கவில்லை, அவருடைய இருதயங்கள் சுத்திகரிக்கப்படவில்லை. மன்னிக்கப்பட்டது, பாவங்கள் மூடப்பட்டது, ஆனால் நிவர்த்தி செய்யப்படவில்லை, பாவத்திலிருந்து விடுதலாக்கப்படவில்லை. ஒரு மனிதனுக்குள்ள மாற்றத்தை கொண்டு வருகிறது. அது வெளியான கிரிகளை பேசுகிறது. இரண்டாவது, அங்கே பரிசுத்தம் என்று சொல்லும் பொழுது இன்னைக்கு அநேகர் இந்த கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கிற கிறிஸ்துவாகிய இந்த பரிசுத்தத்தை, இந்த புது உடன்படிக்கையில் ஈவாய் கொடுக்கப்படுகிற தேவனுடைய பரிசுத்தத்தை குறைத்து மதிப்பிட காரணம், பழைய உடன்படிக்கையின் அடிப்படையில் பரிசுத்தத்தை பார்க்க பழகி கொண்டார்கள். அங்கே தீட்டு எப்படி வருகிறது? ஒரு மனிதன் பெரும்பாலும் ஸ்திரியை தொட்டு விட்டால் தீட்டு அவனை பிடித்து, மலத்திலே கால் மிதித்து விட்டால் இவன் தீட்டுப்பட்டுருவான். ஒரு மரித்து போன சரணத்தை தொட்டு விட்டால் இவன் தீட்டுப்பட்டுருவான். குஷ்டரோகியை தொட்டா தீட்டு இவனை பிடித்து. இப்படி இருக்கும் பொழுது அங்கே வாழ்கிற மக்கள் மத்தியிலே பரிசுத்தத்தை காக்க வேண்டியது இவருடைய பொறுப்பா இருந்தது. ஏன்னா தீட்டு இவங்களை பிடிக்குது. அவருடைய கண்ணோட்டத்தின்படி பாவத்துக்கு தான் வல்லமை உண்டு, பாவத்துக்கு தான் வல்லமை உண்டு. ஏன்னா தீட்டு நம்மை தீட்டுப்படுத்து, நம்மை காத்துக்கொள்றது நம்முடைய பொறுப்புன்னு வாழ்ந்து கொண்டிருந்தார். அந்த உடன்படிக்கை வேறு. அந்த தீட்டுகள் இருந்து இவர்கள் தங்களை காத்துக்கொண்டு வாழுகிறார்கள். சரீர பிரகாரமான காரியங்களை பிடிக்கிறது. அந்த பரிசுத்தத்தை குறித்து சொல்லவில்லை. ஆனால் இதே கண்ணோட்டத்தோடு புது உடன்படிக்கைகளே வந்த பிறகு பரிசுத்தத்தை பார்க்கிறேன். நல்லா கவனிங்க. இன்னைக்கு பரிசுத்தத்தை நாம் காப்பாற்றவில்லை, பரிசுத்தம் நம்மை பாதுகாக்கக்கூடிய ஒன்றா இருக்கிறது. பரிசுத்தத்தை பாவம் மேற்கொண்டு விடுமா இருந்தால், தேவனுடைய பரிசுத்தத்தை பாவம் மேற்கொள்ளுமா இருந்தால் ஒத்துக்கொள்ளுங்கள், பாவத்துக்கு தான் வல்லமை உண்டு, பிசாசுக்கு வல்லமை உண்டு, தேவனுக்கு முடியாது ஒத்துக்கொள்ளுங்கள். இல்ல பாவத்துக்கு வல்லமை இல்ல, பரிசுத்தத்துக்கு தான் வல்லமை உண்டுன்னு சொன்னா நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவருடைய பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையை பரிசுத்தமாய் மாற்றி, இயேசு நம்முடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிறார். உண்மை நமக்குள்ள இருக்கிறார். பரிசுத்தம் நமக்குள்ளே கொடுக்கப்பட்டிருக்கிறது. பரிசுத்தத்தை நாம் காப்பாற்றவில்லை, பரிசுத்தம் நம்மை காப்பாற்றுகிறது. புரிந்த ரட்சிப்பு என்பது நாம் காப்பாற்றுகிறோம் அல்ல, நம்மை காப்பாற்றுகிறதுக்கு பேர ரட்சிப்பு. கிறிஸ்துவை நாங்கள் காப்பாற்றுகிறோம் அல்ல, கிறிஸ்து நம்மை காப்பாற்றுகிறாரான்னு கேட்டா கிறிஸ்து தான் நம்மை காப்பாற்றுகிறார். நாம் கிறிஸ்துவை காப்பாற்றவில்லை. அவரை துக்கப்படுத்தாம அவருக்கு பிரியமை வாழ்கிற வாழ்க்கை என்பது வேற. ஆனா ரட்சிப்பு என்பது கிறிஸ்து நம்மை காப்பாற்றுகிறார். பரிசுத்தம் என்பது அந்த பரிசுத்தம் கிறிஸ்து எனக்குள்ளே வருகிறதுனால கிறிஸ்துடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். பரிசுத்தம் எனக்குள்ளே வருகிறதுனால அந்த பரிசுத்தம்
நடைமுறை பரிசுத்தமாய் வெளிப்பட ஆரம்பிக்கிறது. நடைமுறையில காரியங்களை மாற்றுகிறது. கிரிகளிலே மாற்றத்தை கொண்டு வருகிறது. என் வெளியிலே மாற்றத்தை கொண்டு வருது. கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது பழைய பாட்டிலே வெளிப்பிரகாரமான வாழ்க்கை, சரீர பிரகாரமான வாழ்க்கை. புது உடன்படிக்கையிலே உள்ளிருந்து வெளியே வருகிற மாற்றம், உள்ளிருந்து வருகிற மாற்றம். அதை நான் புரிந்து கொள்ள போறோம். மிக முக்கியமான காரியம். இந்த புரிதல் இல்லாததுனாலே பரிசுத்தத்தை குறித்து மிக மிக தரக்குறைவா எண்ணி பரிசுத்தடைய மகிமை புரியாமல், இந்த பரிசுத்தம் எப்படி நம்முடைய வாழ்க்கையை மாற்றக்கூடிய ஒன்றா இருக்கிறது என்ற மகிமை தெரியாமல் பாவத்தை விட குறைத்து பார்க்க பழகி கொண்டார்கள். பரிசுத்தத்தை, பரிசுத்தம் மிக மகிமையான தேவனுடைய பரிசுத்தம். பரிசுத்தம் இல்லாமல் தரிசிக்க முடியாத உண்மை. அது யாருடைய பரிசுத்தை குறித்து சொல்றாரு? அவருடைய பரிசுத்தம். இந்த பரிசுத்தம் எப்படி நமக்கு வருகிறது? இந்த பரிசுத்தம் என்று சொன்னால் என்ன காரணம்? பரிசுத்தம் ஆகிறவன் தேவனிடத்திலே தான் போகும். பரிசுத்தம் இல்லாம போக முடியாதுன்னு சொல்லிச்சுன்னா அப்ப அந்த பரிசுத்தத்தை எங்க போய் பெற்றுக்கொள்ள முடியும்? அந்த பரிசுத்தத்தை அவன் எங்க பெற்றுக்கொள்வான்? யார் அந்த பரிசுத்தை கொடுப்பார்? யார் அவனை பரிசுத்தப்படுத்துவார்? இல்ல, பரிசுத்தமாக்குறவர் அவரே. அவரே நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார். இதுதான் பரிசுத்தப்படுத்துகிற, இதுதான் வேதம் நமக்கு சொல்லுகிறதான சரியான தூய சரியான நியாயம். பரிசுத்தத்தை உண்டாக்குவது இது நம்முடைய முயற்சினால் அல்ல. நம்முடைய இந்த பரிசுத்தம் என்பது அவர் மேல வைக்கிற விசுவாசம். நம்முடைய தேவனுடைய பரிசுத்தம் என்பது அவர் மேல் வைக்கிற விசுவாசத்தினால நாம் இலவசமாய் பெற்றுக் கொள்கிற ஒன்றா இருக்கிறது. இப்ப அவர் நம்மை பரிசுத்தப்படுத்துகிற கர்த்தர், பரிசுத்தம் செய்கிற தேவன். இந்த பரிசுத்தப்படுத்துகிற காரியத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டியது ஒன்றுதான். பரிசுத்தம் செய்வது தேவன், நம்மை மாற்றுவது தேவன், பாவத்தை நீக்குவது தேவன், இருதயத்தை சுத்தப்படுத்துவது தேவன். எல்லாமே அவர் செய்கிறார். நம்முடைய பங்கு என்ன தெரியுமா? அவரை அணுகுவது, அவரை ஏற்றுக்கொள்வது, அதை விசுவாசிப்பது, அதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து வாழ்வதே நம்முடைய பங்கு. பரிசுத்தத்துக்கு எல்லாமே தேவன் செய்கிறார், அவரே கொடுக்கிறார். சபை இந்த வசனத்தை பயன்படுத்தி, எந்த வசனத்தை தெரியுமா? பரிசுத்தம் இல்லாமல் ஒருவன் தேவனை தரிசிக்க முடியாத வசனத்தை பயன்படுத்தி நம்முடைய பிள்ளைகள் தூரமாய் போவதற்கு காரணமாய் அமையத்தக்கதாக பிரசங்கம் பண்ணி விடுகிறார்கள். நம்முடைய பிள்ளைகள் தூரமாக தேவனை விட்டு நம்முடைய பிள்ளைகளை தூரப்படுத்துகிற அளவுக்கு இந்த வார்த்தையை பேச பழகிக்கொள்ளார். எனக்கு அன்பானதோட பிள்ளைகள், இது உண்மை அல்ல. இது ஒரு தவறான காரியம். சபை சொல்லும் தவறான போதனை. முதலில் நீ பரிசுத்தமாயிரு, அப்போதான் தேவன் உன்னை ஏற்றுக்கொள்வார். முதல்ல பரிசுத்தமாயிரு, அப்பதான் கர்த்தர் உன்னை ஏற்றுக்கொள்வார். இல்லை இல்லை இல்லை, கர்த்தர் நம்மை ஏற்றுக்கொண்டிருக்கிறார். நம்முடைய நிலை மாறாமலே அவர் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையை மாற்றுகிறார். நாளுக்கு நாள் மாற்றுகிறார். அவர் நம்மை ஏற்றுக்கொண்டதற்கு நம்மிடத்தில் எந்த தகுதியும் அவர் மேல வைக்கிற விசுவாசம். அப்பா பிதாவே, அவருடைய அப்பாவாக இயேசு கிறிஸ்து பிதாவை வெளிப்படுத்த முடிந்த பூமியில வந்தார். அப்பா பிதாவே நமக்கு வெளிப்படுத்தினார். குமாரனை விசுவாசிக்கும் பொழுது பிள்ளைகளாக மாற்றப்படும். என கண்மனத்தில் வேதாகமம் சொல்லுகிற உண்மை என்ன தெரியுமா? நீ தேவனிடத்திலே வா, அவரே உன்னை பரிசுத்தம். அவரிடத்துல வா, என்னிடத்திலே வாருங்கள். இயேசு சொன்ன வார்த்தையை பாருங்க. நீ என்னட்ட வாருங்க, நான் இளைப்பாறுதல் தருவேன். தாகம் வாருங்க, என்னட்ட வந்து குடியுங்க. என்னிடத்திலே வாருங்கள், உங்கள் ஆத்துமாக்கள் இளைப்பாறுதல் உண்டாங்க. என கண்மனதான பிள்ளைகளா, தைரியமாக இயேசு நாமத்தில் நம்முடைய அப்பாடத்தில் சேருங்க. இயேசு நாமத்தில் அவரை கூப்பிடுங்க. நீ எந்த நிலைமையில் இருந்தாலும் பரவாயில்ல, ஒன்றை மட்டும் விசுவாசம், என் நிலைமையை மாற்ற இயேசு அவர் என்னை நேசிக்கிறார், அவர் என்னை அன்பு செலுத்துகிறார், அவர் என்னை வெறுக்கவில்லை, அவர் எண்ணத்தில் யாதொரு குற்றத்தையும் பிடிக்கவில்லை. புதிய உடன்படிக்கைக்கு வாழ்கிற வாழ்க்கை அக்கிரமங்களை பாவங்களை நினையாதிருப்பேன் சொல்லிவிட்டார். உலகத்தின் பாவத்தை எண்ணாமல் இந்த சுவிசேஷத்தை நமக்கு கையளித்திருக்கிறார். ஒப்புரவாகுதல சுவிசேஷத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். உலகத்தின் பாவத்தை எண்ண போறதில்லை. இதனால் இன்றைக்கு அநேகர் ஏதோ பெரியவர்களை போல சிந்தித்துக் கொள்கிறாங்க, தவறான எண்ணத்துக்குள்ள வந்து விடாங்க. ஓ, அப்படின்னு சொன்னா நீங்க எப்படியும் வாழ சொல்றீங்களோ, பாவம் செய்ய சொல்றீங்களோ? இல்லை, அவர் நம்முடைய வாழ்க்கையை மறுரூபப்படுத்தபடி வந்தவர் இயேசு. அதனால சொன்னார், இயேசு மத்தேயு 9:13, நான் பரிசுத்தவான்களுக்காக வரவில்லை, கிறிஸ்து வந்தது பாவிகளுக்காக, நீதிமான்களுக்காக அல்ல, பாவிகளை ரட்சிக்கும்படி வந்தேன். ஒரு வைத்தியர் வியாதி உள்ளவனை கண்டுவிட்டு, வியாதியில் எனக்கிட்ட வரக்கூடாது, அவனுக்கிட்ட நான் போக மாட்டேன்னு சொல்லி ஒதுங்கினா வியாதியில் ரட்சிக்க முடியுமா? ரட்சிக்க முடியாது.
ஒரு பாவியை கண்டுவிட்டு இயேசு தன்னுடைய முகத்தை திருப்புவாரா இருந்தால் அவனை யார் ரட்சிக்க முடியாது. இயேசு அப்படி வாழவே இல்லை. எல்லா சூதர்களும் இயேசுக்கு எதிராக சொன்ன வார்த்தை, இவர் உண்மையா தேவனுடைய குமாரன்டா, இவர் உண்மையாவே தேவன் அறிந்திருந்த, இவர் எப்படி சகை வீட்டிலே போக முடியும், எப்படி சகையோடு சாப்பிட முடியும், எப்படி அங்க போக முடியும், எப்படி அந்த பெண் தன்னுடைய கால்களை தொட விட்டுட்டு இருக்க முடியும், இப்படியே ஆண்டவரை குறித்து பேசிக் கொண்டிருந்தார். ஏன் சொன்னார், அதிலே சொல்றார், சகையுடைய வாழ்க்கையை குறித்து சொல்லுகிறார், பாவிகளை மனம் திரும்புவதற்காக, நீதிமன்ற பாவிகளை ரட்சிக்கும்படி தான் வந்தேன். இந்த வார்த்தை ஒருவேளை நீங்க நினைக்கலாம், இப்படி கேட்டா தொடர்ந்து பாவத்திலே வாழ்வார். இல்லை, முடிவு வரைக்கும் நிச்சயமா நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாகுதல் மிக மிக இலகுவானதை வாழ்க்கை. பரிசுத்தத்தை புரிந்தது பொழுது நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் ஆளுகை செய்ய ஆரம்பித்தது. பாவத்தின் வல்லமைகள் இதனாலேதான் முறிக்கப்படும். என கர்மானத்துடைய பிள்ளைகளை பரிசுத்தம் ஒரு காரியத்தை தெளிவாய் புரிய வைத்தார். இன்னைக்கு பரிசுத்தத்தை குறித்து சரியான புரிதல் இல்லாதனாலே பிசாசான மனக்கங்களை குருடாக்கி வைத்திருக்கிறார். சபை இந்த புரிதலில் இல்லாதனாலே தேவனுடைய தூரமாய் இருக்கிறார்கள். எல்லாம் தங்களை தூரப்படுத்திக் கொண்டு தேவன் ஆசீர்வதிக்க முடியாதவன் நான் இருக்கிறேன், இப்படி பலவித குற்ற உணர்வுகளால் நிறைந்தவர்களாய் வாழ்கிற வாழ்க்கையை கொடுத்து விட்டார் சபைக்கு. புரிந்து கொடுக்கும். அவன் நம்மை மன்னித்து, முதலாவது அவன் நம்மை ஏற்றுக்கொண்டு நம்மை மன்னித்ததுக்கு பிறகு நம்ம சுத்திகரிக்கிறார். அதுக்கு நம்மளை நினைக்க போறோம். அவர் கேட்கிற சொல்ற காரியம் தெரியுமா? என்னட்ட வாருங்க, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். கடவுளிடத்திலே போவதற்கு உனக்கு என்ன எல்லாம் இல்லை என்று இந்த மதம் சொல்கிறதோ அவைகள் எல்லாவற்றையும் நமக்கு கொடுத்து நம்மை அவரிடத்திலே சேர்க்கும்படிக்குத்தான் இயேசு இந்த உலகத்திலே. பரிசுத்தம் இல்லை, எனக்கு தகுதி இல்லை, நான் ஒழுங்கு இல்லை, நான் ஒரு பாவி, நான் அப்படி இப்படின்னு சொல்லி நீங்க தூர போக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க மதங்கள் மனிதனுக்கு பரிசுத்தம் அவசியம் என்று போதிக்கிறது உண்மை. ஆனால் அது இல்லாதபடினாலே நீ கடவுளிடத்திலே போக தகுதியற்றவராக இருக்கிறாய் என்று அவனை தள்ளி விடுகிறார். இதைத்தான் நியாயப்பிரமாணம் செய்து நம்முடைய வாழ்க்கையிலே பாவத்தை காட்டி நம்மை குற்றப்படுத்தி தேவனிடத்திலே செல்ல முடியாதவர்களை நம்மை தடுத்து நிறுத்தி, அதான் சொல்லுகிறார், நமக்கு தடையாயிருந்த நியாயப்பிரமாணத்தை இயேசு அவருடைய சிலுவையிலே ஆணி அடித்தார். என்ன கர்மானதவருடைய பிள்ளைகளே, பரிசுத்தத்தை குறித்து ஆழமாய் புரிந்து கொள்ளணும். மிக முக்கியமான காரியம். என்னிடத்திலே யோவான் 6:37 அருமையான வசனம் சொல்லுகிறேன், என்னிடத்திலே வருகிறவனை நான் புறம்பே தள்ள, ஒருவரை நான் புறம்பே தள்ள, இந்த காரணத்தை வைத்து நான் புறம்பே தள்ள போவதில்லை. என்னிடத்திலே வருகிறவனை, பிரியமானதோட பிள்ளைகளே, ஆலயத்தில் வருகிற பிள்ளைகளை ஏற்றுக்கொள்ளுங்க. இவ்வளவு பெரிய பாவத்தில் இருந்தால் ஏற்றுக்கொள்ளுங்க. அப்பாவை காண்பீங்க. இந்த வாழ்க்கையை கர்த்தர் ரட்சிப்பார், இந்த வாழ்க்கையை தூக்குவார். ரட்சிக்கப்பட்டு வந்து சபைக்கு வந்த பிறகு நாளுக்கு நாள் மாற்றம் இல்ல, திரும்ப அதே செய்து கொண்டிருந்தா நாங்க ஏற்றுக்கொள்றதா? இந்த கேள்வி உங்களிடத்திலே கேளுங்க. இந்த வாழ்க்கையில தவறுகள் இல்லையா? இந்த வாழ்க்கையில குறைவுகள் இல்லையா? பலவீனங்கள் இல்லையா? அந்த மன்னிப்பை தேவன் நமக்கு தர மாட்டேன்னு சொன்னா நம்முடைய இருதயம் ஏற்றுக்கொள்ளுமா? குறைகள் உண்டு, பலவீனங்கள் உண்டு. நாளுக்கு நாள் மரணம் அடைகளை குறித்து பேச ஆரம்பிங்க, அதை தியானிக்க ஆரம்பிங்க, உங்களை குறித்து பார்க்க போறோம். இந்த பரிசுத்தத்தை குறித்து சரியா பேச ஆரம்பிங்க. ஒரு மனிதனை தப்பி போக முடியாது, ஒரு மனிதனை பரிசுத்தம் விட்டு வைக்காது. எல்லாரையும் வாழுக செய்யும், எல்லாரையும் அந்த ஜீவன் பற்றி ஒருவரை நான் இழந்து போக மாட்டேன். படத்தில் வருகிறவரை ஏற்றுக்கொள்கிறது, புறம்பே தள்ளுகிறது இல்லை. இந்த பயம், குற்றுணர்வு, உணர்ச்சி, தண்டனைகள் இவர்கள் எல்லாமே சாத்தான் பயன்படுத்த கருவிகள். தேவன் பயன்படுத்துவது கிருபை, இரக்கம், சாந்தம், மனமாற்றத்தை கொண்டு வருகிற அன்பு. தேவனுடைய கிருபை மனிதனை, இதோடைய கிருபை தான் மனிதனை பரிசுத்தத்துக்கு இழுக்கிறது. புரிந்து கொள்ளுங்க, இதோடைய கிருபை தான் மனிதனை பரிசுத்தமாதலுக்கு நேராக இழுத்து கொண்டு வருகிறது. வேதம் நமக்கு சொல்லுகிறது, அவருடைய கிருபை பரிசுத்தமாதலுக்கு நேராக நம்மை இழுக்கிறது என்று பரிசுத்த வேதம் நமக்கு போதிக்கிறது. ஆனால் ரோமர் 2:4 சொல்றது, தேவ தயவு நீ குணப்படும்படி உன்னை ஏவுகிறது என்று அறியாமல். கிருபையுடைய தயவு இரக்கம் வாழ்க்கையை குணப்படுத்துறதுக்கு நம்ம ஏவுகிறது, நம்ம இழுக்கிறது, அவரிடத்திலே கொண்டு போய் சேர்க்கிறது. இப்ப பாவத்தில் இருக்கிற மனிதன் இழுக்கப்பட்டு உள்ளே வரும் பொழுது தேவனுடைய பிள்ளைகள் உள்ளே நின்று நீ உள்ளே வர முடியாது என்ற கதவை அடைக்கிறதுனாலதான் நீங்க அநேக பிள்ளைகள் பாவத்திலே தொடர்ந்து வாழ்கிறார்கள். என்னிடத்தில் ஒரு வாலிபன் சொன்னார், நான் சபைக்கு போகும்பொழுது என்னோட வேலை செய்கிற 20 பேரை கூட்டிக்கிட்டு போனேன். அன்றைக்கு போதவர் பேசுற பிரசங்கத்திலே 20 பேர் மொழியை வந்து சொன்னார், இனிமேல் எங்களை ஸ்டேஜுக்கு வான்னு நீ கேட்க கூடாது, சபைக்கு வான்னு கேட்க கூடாது,
ரெண்டாவது 20 பேரை டார்கெட் பண்ணி பேசினார். நீங்க அப்படி இப்படி கர்த்தர் வருகிறார், அதோ இதோ சாபங்கள் அண்டு பேசுறதுனால நாங்க அடுத்த நாள் சபையை விட்டு வெளியே போறோம். ஏன்னா கண்மானதோட இருதயத்தை புரிந்து கொள்ளணும், அதோடைய காரியத்தை புரிந்து கொள்ளணும். கர்த்தரை தம் என்கிறார். உண்மையான வேதாகம போதனை பரிசுத்தத்தை பற்றி எப்படி வேதம் சொல்லுகிறது? பரிசுத்தமாக இந்த பரிசுத்தை குறித்தான 3 நிலைகளை குறித்து நான் கொஞ்சம் ஆழமா விவரித்து பேச விரும்புகிறேன். 3 நிலைகளை குறித்து பார்க்க போறோம். எனக்கு அன்பார்ந்த பிள்ளைகளை, மிக முக்கியமான காரியம் மறந்து விடாத 3 நிலைகள். ஒன்று நிலையான பரிசுத்தம், நிலையான பரிசுத்தம். இரண்டாவது பாத்தீங்கன்னா நடைமுறை பரிசுத்தம், நிலையான பரிசுத்தம், நடைமுறை பரிசுத்தம். மூன்றாவது மகிமை பரிசுத்தம், எதிர்கால பரிசுத்தம். அதுக்குரியதான வசனத்தை உங்களுக்கு நான் காண்பிக்கிறேன். அந்த நடைமுறை மகிமை பரிசுத்தம் என்பதை குறித்து ஆனால் முக்கியமான காரியம் நிலையான பரிசுத்தமும் நடைமுறை பரிசுத்தம் மிக மிக முக்கியமான காரியம். பிரியமான பிள்ளைகளை, இந்த 3 பரிசுத்தம் நம்முடைய வாழ்க்கையில 3 பகுதிகளிலே நடக்கிறது.